Hello all, welcome to this online class video. In this video we are going to learn class 4 maths chapter 11 tables and shares. ஓகேவா? ஸோ இதில் நம்ம எந்த டாபிக் பற்றி ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் அண்டு டிவிஷன். ஓகே, டேபிள்ஸ்னால் என்ன, அதை எப்படி நம்ம ஷேர் பண்ணி கொடுக்குறோம், ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ ஷேர் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் என்னது இந்த லெசனோட கண்டென்ட். So first one, Shyama's garden. Shyama has planted sunflower rose and marigold plants. Sunflower rose and marigold plants in her garden. She has planted them in 3 flower beds. Her garden look like this. See how I plant 18 plants in each flower beds. So sunflower எவ்வளோ இருக்கு, 18 sunflower, 18 ரோஸ் அண்டு 18 மேரிகோல்ட் பிளான்ட்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே 18 இருக்குது. அது அவங்க எப்படி டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரோ சன்ஃப்ளவர் பிளான்ட் அண்ட் செகண்ட் இருக்கிற ஃபுல்லுமே என்னது ரோஸ் பிளான்ட் அண்ட் தேர்டு ஒன் மேரிகோல்ட் பிளான்ட். ஓகேவா? ஸோ இதை கவுண்ட் பண்ணி பாருங்களேன், ஒரே ஒரு ரோல் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 18 பிளான்ட்ஸை பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹவு மெனி ரோஸ், 1 2 3 4 5 6 ரோஸாக இருக்குது. பட் பிளான்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, 18. கரெக்டாக 3 6 9 10 11 12 13 14 15 16 17 18 ரோஸ் பிளான்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபைனலாக மேரிகோல்ட் பிளான்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 2 ரோவாக வச்சுருக்கிறாங்க. ஈச் ரோ ஹேவ் 9 பிளான்ட்ஸ். ஸோ டோட்டல் 18 பிளான்ட்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லா ரோலும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 18 பிளான்ட் தான் வச்சுருக்கிறாங்க. பட் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஈச் ஃப்ளவர் பெட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட். சி ஹவு தி ரோஸ் ஆர் பிளான்டட். ஸோ ரோஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன், ஓவரால் 18 ரோஸ், but it have 6 into 3. So 6 rows, each row have 3 plants. So 6 3s are 18. Correcta? So what are the way in which the sunflower and the marigold are planted? Sunflower 18 தான் இருக்கு, ஆல்சோ மேரிகோல்டும் 18 தான் இருக்கு. ஸோ அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், சன்ஃப்ளவர் பார்க்கலாம். சன்ஃப்ளவர் எப்படி இருக்குது, ஒன்லி 1 row, it have 18 plants. But marigold have 2 rows, each row have 9 plants. Okay va? So just you fill it 1 row and 18 plants sunflower. So 1 row 18 plants. So 1 into 18. Next 2 row and each row have 9 plants. So 2 row, each row has 9 plants. So 2 9s are also 18. You can make your own garden. Draw a garden showing flower beds with 48 plants. Each row should have the same number of plants. ஸோ இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்கள், ஒரு பிளான்ட்டெல்லாம் வச்சு மேக் பண்ணுங்கள் ஃப்ளவர் பெட். ஈச் ஹேஸ் ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பிளான்ட் 48 பிளான்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சப்போஸ் இஃப் ஐ ஆம் மேக்கிங், நான் இதை மேக் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, ஈச் ரோல் என்ன பண்ணுவேன், 24 பிளான்ட்ஸு. ஸோ 48 மீன்ஸ் 2 into 24ன்னு ஸ்ப்ளிட் பண்ணுவேன். சப்போஸ் 3ஆக மேக் பண்ண போகிறேன் அப்படின்னா 48 equal to 3 into 16. ஸோ 3 into 16 also 48. 1 2 3 row, ஈச் ரோ என்ன பண்ணுவேன், 16 பிளான்ட்டாக வைப்பேன். சப்போஸ் 4 row பிளான் பண்ணுறோம் அப்படின்னா 4 into 12. ஓகேவா? ஸோ ஈச் ரோ ஹேஸ் 12 பிளான்ஸ். ஸோ 4 into 12 also 48. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன், பிளான் பண்ணுவேன். யூ ஆல்சோ மேக் இட் யோர் செல்ஃப். ஜார்ஸ் இன் தி செல்ஃப். பீமா மேட் அ செல்ஃப் ஃபார் 30 jars. This is a long shelf with 2 rows. Each row has the same number of jars. It has 2 rows only. Each row has 15 jars. Already I counted. So each row has 15 jars. Can you think the other way to make a shelf to keep 30 jars? ஸோ இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்கள், வேறு எந்தெந்த வேஸ்லலாம் இந்த ஜாரை பிளேஸ் பண்ணலான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 10 மேக் பண்ணலாம். கரெக்டாக 3 rows 10 10 10 or else 5 மேக் பண்ணலாம். 6 rows 5 10 15 20 25 30. ஸோ 30யுமே இங்கே என்ன ஆயிரும், ஜார்ஸ் பிளேஸ் ஆயிரும். ஸோ ட்ரா அ ஷெல்ஃப், ஷோ ஹவு மெனி ஜார்ஸ் யூ வில் கீப் இன் ஈச் ரோ, how many row are there.
ஸோ have your friend drawn a different way. அவங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீயும் இதை டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட் எந்த மாதிரி ட்ரா பண்ணுறா, நீ எந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன்னு ஜஸ்ட் யூ திங்க். நெக்ஸ்ட் easy trick. I do not know the multiplication table of 7, Bunny told. And Gundu say, I know the table till 5. But there is an easy trick. I can make the table of 7 with the table of 2 and 5. ஸோ அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு 7 டேபிள் தெரியாதுன்னு சொல்கிறான். ஸோ த கேர்ள்ஸ் சே, ஐ நோ தி டேபிள் டில் 5 வரை இருக்கிற டேபிள் எல்லாமே எனக்கு தெரியும். பிகாஸ் அது எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறதுனால 5 வரை எனக்கு தெரியும். ஸோ 7th டேபிளை நான் எப்படி மேக் பண்ணுவேன் அப்படின்னா, யூஸிங் 5 and 2 டேபிள் 2 5 டேபிளை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிடுவேன், 7 டேபிளை வந்து ஃபைன் பண்ணிடுவேன். பிகாஸ் 2 + 5 7ல். ஸோ இதை வச்சு என்ன பண்ணுவாங்களா, 7 டேபிள் ஃபைன் பண்ணுறாங்க. ஸோ அதோட ட்ரிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷீ ரைட் 2 table, 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6, like that way she wrote. After she write 5 table, 1 5 is 5, 2 5s are 10. ஸோ இதிலிருந்து எப்படி 7 டேபிள் ஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் யூ ஆட் திஸ் 2 terms. 2 + 5 7, 4 + 10 14, 6 + 15 21. ஸோ இந்த வேலை என்ன பண்ணுறாங்க, 7 டேபிளை ஈஸியாக மேக் பண்ணுறாங்க. See how I added the 2 numbers in the yellow boxes to get the table of 7. It is easy. I can also make the table of 7 with the table of 4 and 3. ஸோ 7னா என்ன வரும், ஒன்று எப்படி எழுதலாம், 2 + 5ன்னு ஒரு வேலை எழுதலாம். ஸோ 2 5 வச்சு இந்த கேர்ள் மேக் பண்ணாங்க. ஸோ த பாய்ஸே நானும் மேக் பண்ணுவேன் 4 and 3 because 4 + 3 also 7. ஸோ 4 டேபிளும் 3 டேபிளும் யூஸ் பண்ணி நானும் என்ன பண்ணுவேன், 7 டேபிள் ஃபைன் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷீ ரோட் த 4 டேபிள். யூ ஆல்சோ ட்ரை இட் யுவர் செல்ஃப். ஓகேவா? ஸோ 4 டேபிள் எழுதுங்க, 3 டேபிள் ஃபில் பண்ணுங்கள், ஆட் திஸ் 2 ஆன்சர். ஸோ 4 + 3 7, 8 + 6 14. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 7 டேபிளோட ஆன்சர் ஃபைன் பண்ண முடியும். ஸோ which 2 tables will you use for writing the table of 12? ஸோ 12 டேபிள் வேணும்னா நம்ம வந்து எந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபார் மேக்கிங் அ 12 டேபிள் which 2 tables you combine? Just I am going to combine table 4 and 8. So 4 table 8 table use பண்ணி the same way if I do means I will get the answer. So how many cats? Some of Gayatri's cats were playing in a box. When she tried to count, all she could see were legs. She counted 28 legs. So how many cats are there in the box? பாக்ஸுக்குள்ளே எவ்வளோ கேட் இருக்குன்னு சொல்லி ஃபைன் பண்ணணும். ஸோ அவங்களோட கேட் எல்லாமே ஒரு பாக்ஸில் இருக்குது, அதோட லெக்ஸ் மட்டும்தான் தெரியுது. யூனோ 1 cat have how many legs? 4 legsன்னு சொல்லி தெரியும். ஸோ 8 legs means how many cats? 2 cats. கரெக்டாக? ஸோ 12 legs means எவ்வளோ கேட் வரும்னு ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ 1 4 is 4 because each has 4 legs. ஸோ using a 4 table. 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12, 4 4s are 16, 5 4s are 20, 6 4s are 24, 7 4s are 28, 8 4s are 32. இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு you will write the 4 table. After you will find out the answer. So 28 leg means how many cats are there in that box? 7 cats. கரெக்டாக? 28னா நமக்கு என்ன இருக்கும்ப்பா, 7 cats இருக்கும். ஸோ 7 cats. Billu has kept his chicken in a box. சிக்கன்ஸ் கோழி எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு பாக்ஸில் போடுறாங்க. He counted 28 legs. So how many chickens are there? You know 1 chicken has how many legs? 2 legs. So 1 chicken means 2 legs. 2 means 4, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8. Like that way you will write the 2 table. 14 2s are 28. So how many chickens are there in that box? 14 chickens. Next, Leela has not gone to school for 21 days. So for how many weeks will she away from the school? ஸ்கூலுக்கு 21 days அவங்க போகலை. ஸோ எத்தனை வீக் போகலைன்னு சொல்லி கேட்குறாங்க. You know 1 week equal to how many days? 7 days. So 7 days means 1 week. So 21 daysக்கு calculate பண்ணுறோம். So 1 7 is 7, 2 7s are 14, 3 7s are 21 using a 7 table because 1 week equal to 7 days. So 21 days means how many weeks? 3 weeks. So what is the answer? 3 weeks.
Next one, jumping animal. Do you remember the jumping animal of class 3? A frog jumps 3 steps at a time starting from 0. ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தேர்ட் ஸ்டாண்டர்டில் ஜம்பிங் அனிமல்ஸ் பற்றி கொஞ்சம் ஸ்டடி பண்ணியிருக்கோம் கரெக்டாக. ஸோ அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃப்ராக் எப்படி ஜம்ப் பண்ணுமா, 3 ஸ்டெப்ஸாக ஜம்ப் பண்ணும் ஃப்ரம் 0லேருந்து. கவுண்ட் தி ஜம்ப்ஸ் ஹீ டேக்ஸ் டு ரீச் 27. ஸோ 27 ரீச் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ வரைக்கும் அது ஜம்ப் பண்ணியிருக்கோம், எத்தனை ஜம்ப் பண்ணியிருக்கோன்னு பார்க்குறோம். ஸோ 27 divided by 3. Already you know the division, correct? So 27 divided by 3 using a 3 table. 1 3 is 3, 2 3s are 6. So 9 3s are 27. So what is the answer pa? 0. Remainder 0. So what is the quotient? 9. So 9 jumps. Also multiply these two terms. 9 3s are 27. So 9 steps means the frog will reach 27th step. He has taken dash jumps if he is in 36. 36ல் இருக்கணும்னா அவங்க வந்து எவ்வளோ ஜம்ப் வந்து அந்த ஃப்ராக் வந்து ஜம்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 36 divided by 3. So 36 divides 3. Just you will take first one digit. So 1 3 is 3. 3 minus 3 0. Next you will take 6. 2 3s are 6 0. So how many jumps? Yes, 12 jumps. Suppose 42 means how many jumps? 42 divided by 3. Take only one digit. 1 3 is 3. Remainder 1. Next you take a next digit 2. Now it is 12. 4 3s are 12. Remainder 0. So how many jumps? 14 jumps. Okay. Next, starting from 0, a rabbit jumps 5 steps at a time. In how many jumps does he reach 25? So rabbit என்ன பண்ணுறாங்க, 5 ஸ்டெப்ஸாக பண்ணோன்னா 25th ஸ்டெப்ஸுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணோம், 25 divided by 5. So 5 5s are 25, 0. So how many jumps? 5 jumps. Next question, he reaches dash after taking 8 jumps. So 8 jumpsக்கு அப்புறமா அவங்க எந்த ஸ்டெப்பில் இருப்பாங்க, ஒன் ஜம்ப் மீன்ஸ் நம்பர் 5ல் இருப்பாங்க, ஒரு ஜம்ப்லேயே 5க்கு போயிடுவாங்க. ஸோ 8 ஜம்ப் மீன்ஸ் 8 into 5. ஸோ 8 5s are 40. He need jumps to reach 55ல் போய் நிற்கணும்னா எவ்வளோ ஜம்ப் போகணும், 55 divided by 5. ஸோ 1 5 is 5. 5 minus 5 0. Next you take next digit 5. Again 1 5 is 5. Remainder 0. So what is the quotient? 11. So 11 jumps. Okay. Next one, practice time. So just you try it yourself. Sea cells. Duru lives near the sea. He thought of making necklace for his 3 friends. He looked for sea cells the whole day. He collected 112 sea cells by evening. Now he had many different colors and shiny cells. I will make a necklace of 28 seashells. Will these shells be enough to make necklace for all my friends? So 112 seashells வந்து எடுத்துருக்குறாங்க. For making one necklace மேக் பண்ணுறதுக்கு வந்து 28 cells இருந்தால் என்ன ஆகும், enough, ஒரு நெக்லஸ் மேக் பண்ணிடலாம். ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு, 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ 112 cells வந்து நமக்கு கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, திங்க் பண்ணுறாங்க. ஸோ இதை ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 நெக்லஸ் மேக் பண்ணலாம். ஸோ 112 minus 28. ஸோ ஃபஸ்ட்டு நெக்லஸ்க்கு மேக் பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் நம்மக்கிட்ட என்ன இருக்கும், 84 cells இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் நெக்லஸ் மேக் பண்ணும்போது இந்த 84 cells மைனஸ் 28 வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் செகண்ட் இருக்கிறத நம்ம மேக் பண்ணுறதுக்காக 28 cells எடுக்கிறோம். ஸோ 84 minus 28. ஸோ subtract this 2 terms. What is the answer? 56 இருக்கும். அகைன் தேர்ட் நெக்லஸ் மேக் பண்ணுறதுக்கு 56 minus 28. So 56 minus 28, again balance 28 இருக்கும். So how many necklace can be Duru make from 112 cells? So 112 cells வச்சு நம்ம என்ன மேக் பண்ணலாம், பேலன்ஸும் ஒரு 28 இருக்குது. ஸோ அகைன் ஒரு நெக்லஸ் மேக் பண்ணலாம். ஸோ டோட்டல் 4 நெக்லஸ் என்ன பண்ணலாம்ப்பா, மேக் பண்ணலாம். So are the cells enough for making necklace for all his friends? எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மேக் பண்ண முடியுதா? Yes. Next one, try this. இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இதை ட்ரை பண்ணலாம்.
Gannu made a necklace of 17 seashells. So how many such a necklace can be made up using 100 seashells? So total அவங்க கிட்ட எவ்வளோ seashells இருக்கு? 100 seashells இருக்கு. So one necklaceக்கு 17 is enough. So first 17 வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணும்போது ரிமைண்டர் நமக்கு என்ன இருக்குது? 83 இருக்குது. Again 83 minus 17. So 66. Next அந்த 66 minus 17 யூஸ் பண்ணோன்னா 49. Again 49 minus 17 32. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே வர்றீங்க. யூஸ் பண்ணிட்டே வரும்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? 32 minus 17 15. ஸோ 1 2 3 4 5 நெக்லஸ் மேக் பண்ணலாம். ஆல்சோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 15 இருக்கும். ஸோ 15 minus 17 is not possible. ஸோ 15 seashells are left. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் in the same way you will do this practice time question B and C. If you are having a doubt me, just you ask me. Next question number D, just you listen. A driver charges rupees 500 for a trip. One tripக்கு எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா 500 கேட்குறாங்க. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டினில் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 6ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ how much will Manpreet pay the driver for all the trips? So 6 into 6 tripக்கு 6 into 500. 1 tripக்கு 500 na 6 tripsக்கு 6 into 500. 6 5s are 30. 20 is here. So you also write 20. So how much rupees? 3000 rupees. Gangu sweets. Gangu is make a sweet for ID. He had made a tray of 18 laddus. Please pack 4 laddu in a box. I need 23 small boxes. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க? ஷாப்கீப்பர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு 23 பாக்ஸ் வந்து தேவைப்படுது. 80 லட்டூஸ் இருக்குது. ஸோ அந்த 80 லட்டூஸையும் 23 ஸ்மால் பாக்ஸஸில் பேக் பண்ணு. ஒவ்வொரு பாக்ஸ்லையும் எவ்வளோ லட்டு இருக்கணும்? 4 லட்டூஸ் இருக்கணும் சொல்கிறாங்க. ஸோ ஆர் தி ஸ்வீட்ஸ் இன் த ட்ரே எனஃப் டு மேக் 23 ஸ்மால் பாக்ஸஸ்? ஸோ 23 பாக்ஸஸ்க்கு 4 லட்டூஸ்னால் ஓவரால் நமக்கு எவ்வளோ லட்டு தேவைப்படும்? 1 பாக்ஸ் ஈக்குவல் டு 4 லட்டு. ஸோ 23 பாக்ஸ் ஈக்குவல் டு 23 into 4. So 23 into 4, just you multiply these two terms, you will find the answer 92 laddus தேவைப்படும். But we have only 80 laddus தான் இருக்கு. So இது enough-ஆ இருக்குமா? No. So how many more sweets? இன்னும் எவ்வளோ அதிகமாக தேவைப்படுது? 92 நீடடாக இருக்குது. ஸோ 92 மைனஸ் நம்மக்கிட்ட இருக்கிறது 80. Subtract these two terms, we will find the answer 12. So 12 laddus என்ன பண்ணுது? இன்னும் again தேவைப்படுது. ஸோ கங்கு ஆல்சோ அ பிக்கர் பாக்ஸ், ஒரு பிக் பாக்ஸ் வச்சுருக்கிறாங்க. in which he packed 12 laddus. 12 laddu என்ன பண்ண முடியும்? பேக் பண்ண முடியும். ஸோ how many boxes does he need for packing 60 laddu? 1 பாக்ஸுக்கு எவ்வளோ மேக் பண்ணலான்னு இருக்கிறாங்க? 1 பாக்ஸ் ஈக்குவல் டு 12 லட்டுனா 60 லட்டூஸ் மேக் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணுவோம்? செகண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு 60 மைனஸ் ஃபஸ்ட்டு பாக்ஸில் 12 வந்து எனாஃபாக இருக்கும். கரெக்டாக? பேலன்ஸ் அப்போ எவ்வளோ இருக்கும்? 48 லட்டூஸ் இருக்கும். அகைன் என்ன பண்ணுவாங்க? அந்த 48லேருந்து 12 லட்டூஸை வந்து எடுத்து பேக் பண்ணுவாங்க. ஸோ ரிமைண்டர் 36 இருக்கும். அகைன் 36லேருந்து 12 லட்டூஸ் எடுக்கும்போது 24. நெக்ஸ்ட்டு 24 minus 12 means 12. Finally 12 minus 12, 0. So how many boxes? 1 2 3 4 5. ஸோ எவ்வளோ பாக்ஸஸ்ப்பா தேவைப்படுது? 5 boxes is enough for packing 60 laddus. ஓகேவா? பிகாஸ் ஈச் பாக்ஸ் ஹாவ் அ 12 laddus இருக்கும்போது 60 laddusக்கு 5 பாக்ஸ் இருந்தால் enough-ஆ இருக்கும். திஸ் இஸ் அ ப்ராக்டிஸ் டைம். ஸோ ஜஸ்ட் யூ ட்ரை இட் யுவர் செல்ஃப். ஓகேவா? இட்ஸ் ஆல்சோ வெரி வெரி ஈஸி. If you are having a doubt, just you ask me. Next, children's and their grandfather. Rashi, Seema, Mirdul, Rohit and Lokesh asked their grandfather to give them money for the fare. I have 70 rupees in my pocket. Tell me how to share money equally among all of you. If you are right, you get this money. So grandfather என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 5 members இருக்கிறாங்க. ரஷி, சீமா, மிர்துல், ரோஹித் அண்டு லோகேஷ்னு 5 சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்க. 5 சில்ட்ரன்ஸும் தாத்தா கிட்ட என்ன பண்ணுறாங்க? கிராண்ட்ஃபாதர்கிட்ட அமௌண்ட்டு கேட்குறாங்க. ஸோ கிராண்ட்ஃபாதர் சே ஐ ஹாவ் 70 rupees. 70 rupees இருக்கு என் பேக்கெட்டில்.
ஸோ கரெக்டாக அந்த 70 ருபீஸை ஈக்குவலாக ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐ வில் கிவ் த அமௌண்ட். ஸோ எப்படி ஈக்குவலாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம்? 5 மெம்பர்ஸுங்கும் போது 70யை 5 மெம்பர்ஸ்க்கு கொடுக்க போகிறோம். ஸோ 70 டிவைடட் பை 5. ஸோ 70 நார்மல் டிவிஷன் 5. 7ல் வந்து 5 வரும். ஸோ 7 is the greatest number. So just I have to take 1 digit. So 1 5 is 5. ஓகேவா? 1 5 is 5. So 7 minus 5 2. Next you will take next digit 0. Now it is 20. So 4 5s are 20. Remainder 0. So 20 minus 20 0. So what is the quotient? 14. ஸோ இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறாங்க எல்லாரும்? 14 ருபீஸாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்க? இந்த மாதிரி டிவைட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ 70 ருபீஸை ஃபஸ்ட்டு சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 5 சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்களா, 5 சில்ட்ரன்ஸ்க்கு 70 ருபீஸை 10 ருபீஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஓகேவா? 5 சில்ட்ரன்ஸும் 10 எடுக்கும்போது 50 ருபீஸ் வந்து காலி ஆயிடுது. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 20 ருபீஸ் இருக்குது. அகைன் 20 ருபீஸ் என்ன பண்ணுறாங்க? 5 சில்ட்ரன்ஸு ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஹவு தே ஆர் ஸ்ப்ளிட்டிங்? 4 ருபீஸாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது என்ன ஆகிடுது? ஆன்சர் 14 நமக்கு கிடைக்கி. ஸோ அனதர் வேலை இன்னொருத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிருதுல் அண்டு லோகேஷ் ஆர் ட்ரையிங். எப்படி ட்ரை பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு 70 ருபீஸை 5 ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. 70 ருபீஸ் இருக்குது, 5 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. 1 2 3 4 5 மெம்பர்ஸ். 5 ருபீஸ் மீன்ஸ் 25 ருபீஸ் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 70 minus 25. ஸோ 70 minus 25 45 ருபீஸ் இருக்கும். அகைன் இந்த 45 ருபீஸ் என்ன பண்ணுறாங்க? 6 ருபீஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. 6 ஸ்ப்ளிட் பண்ணும்போது 36 ருபீஸ் வந்து எனாஃப் ஆகுது. கரெக்டாக? ஸோ 45 minus 36 ரிமைண்டர் என்ன இருக்கும்? 3 15. ஸோ 5 9 ருபீஸ் இருக்கும். அகைன் இந்த 9 ருபீஸ் என்ன பண்ணுறாங்க? 5 மெம்பர்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும்ப்பா? 14. ஓகே. ஸோ 5 அகைன் 6 அகைன் என்ன பண்ணுறாங்க? 3 ருபீஸ். ஓகேவா? 5 6 3 இப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடும்? 14 ருபீஸ் வந்து எல்லாருக்குமே எனாஃபாக கரெக்டாக போய் சேர்ந்துடுது. 5 பேருக்குமே 14 ருபீஸாக என்ன செஞ்சிடுது? எல்லாருக்கும் கிடச்சிருது. ஸோ your method. Now use your own method to divide 70. ஸோ இந்த 70யை நீங்களாக இருந்தால் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டோரி ப்ராப்ளம். Srishti's grandma is asking her to make problems. Look at the picture and make a question on it. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆன்சராக கொடுத்துருக்குறாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்? we are going to make a question. So there are 3 crates. Each crate has 24 bottle in it. ஸோ இதை எப்படி கொஸ்டினாக மேக் பண்ணலாம்? ஹவு மெனி பாட்டில்ஸ் ஆர் தேர் இன் ஆல் அப்படின்னு மேக் பண்ணலாம். அதே மாதிரி அகெயின் பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டினில் நம்ம இப்போ மேக் பண்ண போகிறோம். தேர் ஆர் 8 பேக்கெட் ஆஃப் ராக்கீஸ். ஈச் பேக்கெட் ஹேஸ் 6 ராக்கி இன் இட். ஸோ ஹவ் வி வில் மேக் த கொஸ்டின்? ஹவு மச் ராக்கி ஆர் தேர்? எத்தனை ராக்கி அதில் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் தேர் ஆர் 10 பேக்கெட் ஆஃப் சுகர். Shubhas paid 110 rupees for all the packet. எல்லா பாக்கெட்டும் 110 rupees கொடுத்துருக்குறாங்க. ஸோ how we will make the question? How many packet did he buy? எத்தனை பேக்கெட் அவங்க வாங்கியிருக்கிறாங்க 110க்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மேக் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் தேர் ஆர் 35 students in row. Each row has the same number of students. So question, how many students in each row? Each rowல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மேக் பண்ணலாம். ஹரி, சீமா, சின்கு and Lakshmi are going to Guwahati. The cost of one rail ticket is rupees 62. So your question, how many rupees did they pay? அவங்க எவ்வளோ rupees பே பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். 1 meter of cloth cost rupees 20. So Lalbik bought some cloth and paid rupees 140. So how we will ask question? How many meters did he buy? அவங்க எவ்வளோ மீட்டர் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின் கேட்போம். I hope you all understand this video. Thank you all.